ஏன்னா ஒரு ஆம்பளை கழுத்துல உட்காட்ச கொட்டை துணி பார்த்துருக்கேன், அனுமாட்டாத துணி பார்த்துருக்கேன். இப்ப தாண்டா ஒரு தாலி துணி பாக்குறேன். ஏன்டா இப்படி ஆம்பளை அச்சீவ் பண்றேன்? 10 சவரன் தாலிடா, குழந்தை யார் பதில் சொல்லு? உன்னை நம்பி எங்க அப்பனுக்கு சவால் விட்டு வந்தான். ஹெலிகாப்டர் அனுப்புறேன், இமெயில கனெக்ஷன் கொடுக்குறேன்னு. ஆனா நீ இப்படி பொண்டாட்டிக்கு போய் சாதகமா இருக்கியா? இருக்க பயமா? அறியாத அப்படியோ? நான் சொல்லுவேன், உனக்கு பொண்டாட்டி என்றாலே ஒரு பயம். அவள் நின்றாலும் பயம், ஏந்தாலும் பயம். அவள் கதையில் உற்றாதாலும் பயம், கண்ணில் கிடந்தாலும் பயம். அவள் ராவில் உறங்கினாலும் பயம், படிக்கட்டில் இறங்கினாலும் பயம். அவள் துண்ணினால் பயம், இருந்தினால் பயம். அவள் ஒழிஞ்சால் பயம், நெறிஞ்சால் பயம். மொத்தத்தில் பொண்டாட்டி என்றாலே உனக்கு ஒரு பல பயம். மத்தினாலும் பயம், பெற்றிருந்தாலும் பயம், பெற்றுதலும் கிட்டிருந்தாலும் எனக்கு பயம். நான் ஒரு கிட்டு கொடுத்தா உனக்கு பயம் இல்லடா. டேய், நீ டிவியில விளம்பரம் காட்டுறதில்ல? ஆமா. சொட்டு நீளம் டோய் போய் போய் சொட்டு நீளம் டோய் ஆம்பளை பார்த்தான பாருங்க. எங்கேயாவது சொட்டு நீளம் டீ போய் போய் சொட்டு நீளம் டீ சொல்றாங்களா? இது வந்து என்ன தெரியுது? சொல்ல தெரியுது. இல்லடா, இந்த மாதிரி புடவையை துவைக்கிறதுலாம் நம்ம ஆம்பளைங்க வேலை தெரியுது. நல்ல ஆராய்ச்சியா. இந்த பாருடா, ஒரு நல்ல பொண்டாட்டுடைய புடவையை ஒரு புருஷன் துவைக்கிறது தப்பு இல்லடா. ஆனா உன் பொண்டாட்டி புடவை நீ துவைக்கையே இப்படி தூவச்சா என்ன பண்றது? வரப்படாதான். நான் இங்க கதை எழுத சொல்ல வந்தேன். ஆனா இனிமே உன் கதையை நான் மாத்தி அமைக்க போறேன். இப்படியே ஒரு சீக்கிரம் நேரம் போட்டு உன் வேட்டியை உன் பொண்டாட்டியை துவைக்க வைக்க போறேன். உன் கூட புஜாவை இருக்க வைக்க போறேன். ஒரு தமிழ் கதாசிரியருடைய சபதம். ராமமூர்த்தி ராமமூர்த்தி நாள் என் பொண்டாட்டி பார்த்து என் கண்ணை மறைச்சிருந்துச்சு. இன்னைக்கு நீ தொடர்ந்துட்டியா? நீ முடிக்கிறா தரை இருக்கு இருக்கு கண்ணில் இருக்கு. தரை என்றாலும் பயம், திரை என்றாலும் பயம், ரோப்பு என்றாலும் பயம். இந்த நிலவரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சா? இப்போ நீ வீட்டுக்குள்ள பிச்சை இன்னும் கொஞ்ச நாள் போனா நட்டு ஓடுங்க. நீ தலைய போடுவா இல்ல தாளிச்சு போடுவியா? இந்த போனத்தோட நீ வெளியே போறது எனக்கே பயமா இருக்குமா? கண்ணை குத்தினா ஆபரேஷன் பண்றதுக்கு அவன் ஐ டாக்டர் அதே பாருங்க. இன்ஜினியரோ பாக்கணுமா? ஒருவேளை இன்ஜினியர் வைக்கிறோம் அழுக்க போறான்.